திருச்செந்தூர் முருகனடி அம்மா, திருச்செந்தூர் முருகனடி அம்மா, அம்மா திருச்செந்தூர் முருகனடி அம்மா, அம்மா தீவினையை தீர்த்திடுவான் அம்மா, அம்மா தீவினையை தீர்த்திடுவான் அம்மா, அம்மா திருச்செந்தூர் முருகனடி அம்மா, அம்மா திருச்செந்தூர் முருகனடி அம்மா, அம்மா தீவினையை தீர்த்திடுவான் அம்மா. பறவை விலங்கினங்களுக்கு சிரிக்க தெரியாது. ஆனால் மயில் சிரித்தது. முருகப்பெருமான் மயிலே ஏன் சிரிக்கிறாய் என்று கேட்டபோது அந்த மயில் சொன்னதாம், சுவாமி மன்னிக்க வேண்டும், இந்த அப்பாவி தேவர்கள் முன்னமும் என்னைத்தான் வணங்கினார்கள், இப்போதும் என்னைத்தான் வணங்குகிறார்கள். ஆனால் அவர்கள் முந்தி என்னை வழிபடுகிற போது என் மீது இருந்த பயத்தினால், என் ஆணவத்தினால் பணிந்து என்னை வணங்கினார்கள். ஆனால் இப்போ உங்களினுடைய அன்பன் என்கின்ற பக்தியினால் என்னை வணங்குகிறார்கள் என்று. பக்தனை வாழ வைத்த கடவுளைத்தான் நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் பகைவனையும் வாழ வைத்த கடவுள் யார் என்று சொன்னால் நம்முடைய செந்தில் ஆண்டவர்தான் என்பதற்கு இந்த திருத்தலமே ஒரு சாட்சி. தன்னை எதிர்த்த சூரனையும் வதுமனையும் சேவலும் மயிலுமாக மாற்றிய பெருமான் அவருடைய திருவடியிலேயே இன்றைக்கு அதற்கு அடைக்கலம் தந்திருக்கிறார். யாரெல்லாம் முருகப்பெருமானை வழிபடுகிறார்களோ அவர்களெல்லாம் சேவலையும் மயிலையும் வழிபட்டே ஆக வேண்டும்.